பெரிய சபையில பரதன் கெஞ்சினா, ஒரு ஸ்திரீ பேச்ச கேட்டு அப்பா பண்ணின தவறு உங்களை காட்டுக்கு போக சொன்னது, நான் உங்களை காட்டுக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை அண்ணா, அயோத்தி வரணும்னு சொன்னாள். உடனே சுவாமி சொன்னாள், உன் பேர்ல தவறு இருக்குன்னு நான் சொல்பம் கூட நினைக்கல, அப்பா அம்மா பண்ணது தப்புன்னு சொல்ல உனக்கு ரைட்டு கிடையாது. பெரியவாள் பார்த்து எதவோடுமோத சொல்லலாம். காமகாரோ மகாபிராஜ்ய குருணாம் சர்வதானக உபபன்னேஷு தாரேஷு புத்திரேஷு விதீயத்தை. பிள்ளைய கூப்பிட்டு ராத்திரி 12 மணிக்கு சித்த ஃபேன் நின்று போச்சு விசிறின்னு சொல்லலாம். ஆமா, பத்னியை கூப்பிட்டு கஞ்சி வெயின்னு சொல்லலாம். அது என்னமா 12 மணிக்கு இப்பெல்லாம் சட்டப்படின்னு கேட்க முடியுமோ? அது ஏதோ காமகாரம், இஷ்டப்படி சொல்லலாம். என்ன காட்டுக்கு போன்னு சொல்றதுக்கோ, உன்ன ராஜாவாயிருந்து சொல்றதுக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ ரைட் உண்டு. அவ சொன்னது தப்புன்னு சொல்ல உனக்கு எனக்கு ரைட் இல்லை. ஆகினால நீ ராஜாவா தான் இருக்கணும், நான் தண்டகையில தான் இருப்பேன். மறுதினம் காலையில மறுபடியும் ஸ்நானம் பண்ணிவிட்டு, நீங்களும் இல்லாம அப்பாவும் இல்லாம அயோத்தியில இருக்க எனக்கு பிடிக்கல. அதோட கூட அப்பா ஒரு ஒட்டுமாஞ்செடியை வச்சு தோட்டத்துக்குள்ளே தானே தங்கையால வேலி கட்டி ஜலம் விட்டு அதை பெருசா ஆக்கி அது பூக்கிற சமயத்துல காஞ்சி போச்சேனா எப்படி வருத்தப்படுவானோ அப்படி உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம அந்த துக்கத்தோட பரலோகம் போயிருக்கார். அங்கேயும் இந்த துக்கத்தோடு தான் இருப்பார், நீங்க ராஜாவாகணும் சொன்னாள். அப்பதான் சுவாமி, நான் இல்லாம அப்பா இல்லாம அயோத்தியில இருக்க பிடிக்கலைங்கிறிய, ஆருக்கு யாரு கூட வந்தாள், இதெல்லாம் சந்தையில கூடின கூட்டண்டா. ஏவம் தாராச்ச புத்திராச்ச ஞாதயச்ச தனானிச்ச. ஒன்னு பத்னியும் விட்டுட்டு போகணும், ஒன்னு பத்னி இவனை விட்டுட்டு முன்னாடி பரமண்ணும். சொத்தை ஒண்ணு இவன் விட்டுனா அல்லது இவன் சொத்தை விட்டுட்டு போகணும். ஏவம் தாரா ஏவம் भार्याश्च पुत्राश्च ज्ञातेश्च धनानि च समेत्य व्यवसावन्ति யோகேஷாம் வினாமவா. கட்டாயம் ஒத்தனுக்கு பிரிஞ்சுதான் ஆகணும். அப்படி பிரியணும். தெரியாதவன் உதயமானா காபி சாப்பிட போறோம், இட்லி திங்க போறோம்னு நினைக்கிறேன். அஸ்தமனமானா சந்தனம் பூசிக்க போறோம், படுத்துக்க போறோம்னு நினைக்கிறேன். புத்திமானா இருந்தானே உதயமானா 30 நாள் பொழுது போயிடுத்து ஆயுசு, அஸ்தமனமானா 30 நாள் பொழுது போயிடுத்து. நந்தன் சுதிதாதித்யே ஆத்மதோனாபுஜ்யந்தே சொல்லிவிட்டு அப்பா போயிட்டார்னு வருத்தப்படுறேங்கிறியே, அவர் என்ன ஏதாவது அகாலத்துல போனாரா, இல்ல ஏதாவது கடனுடனால கஷ்டப்பட்டு போனாரா, ஏதாவது தர்மம் பண்ணாம நாஸ்திகனா இருந்து போனாரா, எப்படி போனார் தெரியுமான்னார். தர்மாத்மா சசுபை தட்சிணை பூதபாகோகதர்ஸ்வர்கம் தர்மாத்மாவா இருந்து பல தர்மங்கள் பண்ணி யஜ்ஞம் பண்ணி தானம் பண்ணி ஒரு விதமான பாபம் இல்லாம புண்ணியலோகம் போனால் அப்பா மாதிரி நாமும் 1000ல் 1 மடங்காவது தர்மம் பண்ணி நல்ல காரியம் பண்ணிட்டு போவாண்டாமா. ஆத்மான மனுஷோச்சத்துவம் கிமன்ய மனுஷோச்சசி. உன்னை பத்தி கவலைப்பட்டுக்கோ, இனிமே போனவாளை பத்தி கவலைப்படாதே பரதான் என்றாள். இதற்கு மேல பேச முடியாதுன்னு நினைச்சாள். இதற்கு மேலேயும் பரதன் பேசினானா, அண்ணா நீங்க மேல் நிலையில இருக்கு, அந்த நிலைக்கு வரல, நான் யாருக்கு யாருங்கிற நிலைக்கு நீங்க வந்துட்டேன், நான் அந்த நிலைக்கு வரல, அப்பா அம்மா அண்ணா இந்த கீழ்பட்ட நிலையில இருக்கேன், நீங்க இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன் தெரியுமா. யதாமிருத ததா ஜீவன் யதாசதி ததாசதி. மறிச்சு போன சரீரம் கீழே கிடக்கு, அது மேல ஒருத்தன் காரி சுக்குனா அது உடனே கேசு கொடுக்குமா, அந்த சரீரம் விழுந்திருந்து வருமா. அது மாதிரி ஞானிகள் உயிரோடு இருக்கிற போது மேல காரி துப்பினாலும் பேசாமல் இருப்பான். மறிச்சு போன சரீரத்துல போய் ஒரு யுவதி சந்தனத்தை பூசி மாலையை போட்டா பல்ல அழிக்குமா, விழிக்காது. அது மாதிரி உயிரோடு இருக்கிற போதும் அவ இருப்பாளாம் மகான்கள். அது மாதிரி நிலைக்கு அண்ணா நீங்க வந்துட்டேள், அந்த நிலைக்கு நாங்க வரல, எனக்கு அண்ணா வேணும் அப்பா வேணும் அயோத்தி வரணும் நாள். சுவாமி அப்பா சத்கதி அடைய மாட்டாள். அப்பா சொன்ன வார்த்தைப்படி நான் காட்டுல இல்லாத போனா 14 வருஷம் நான் தண்டகையில தான் இருக்கணும்னு சொல்லி